பொண்ணுதாங்க. அவங்க புருஷன் குடிச்சிட்டு இருக்கல தண்ணி அங்காட்டி எடுத்து குடிச்சிருச்சுங்க. 3 புலிகளை விட்டுட்டு போயிடுச்சு. வாடகை வீடு அவங்க வீடு இடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. அதுகளுக்கு வாடகை வீட்டுல இப்ப இருக்கிறாங்க. அவங்க வீடு கட்ட முடியாத, கையில காசு இல்லாத இடிச்சு போட்டுட்டாங்க மயில. இந்த புலிகளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னாலையும் பாடுபட முடியாது. 3 புலி இருக்கு. இந்த பொண்ணு இன்னொரு பையன். அதில் காப்பாத்திருக்கல. அந்த வீடு கட்டி விடுங்க, அதில் படிக்க உதவி செய்யும். அப்பா அம்மா இல்லை, யாரும் இல்லை. இப்போ இது அனாதையா நிற்குது. என்னாலையும் காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கு வயசாயிருச்சு. பையனோட அப்பாவுக்கு வயசாயிருச்சு. எனக்கு முடியல. நான் கண்ணை ஆபரேஷன் பண்ணி பிள்ளைகளை காப்பாத்தினேன். 3க்கு நல்ல வழி காட்டுங்க சாமி. உங்களுக்கு கையெழுத்து கும்பிடு. அப்பா பெயிண்டர், அம்மா கொளுத்து வேலைக்கு போறாங்க. அவர் அந்த பேக்கெட் வாங்கிட்டு ஒரு டம்ளர்ல ஊற்றி வச்சிருந்தாரு. எங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் உடம்புல இருக்கு, வயிறு வலி, அதில் ஓமம் கலந்துருப்பாங்க அப்படின்ட்டு எங்க அம்மா அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க. எங்க அப்பா நேற்று குடிச்சிட்டு வச்சுட்டு தண்ணிக்கு பாதி கிளாஸ்ல ஊத்திட்டு போயிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு வயிறு வலி. எங்க அம்மா அது ஓமம் தான் நினைச்சு எடுத்து குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா இன்னைக்கு காலைல தான் வந்தாங்க. எங்களுக்கு வாடகை வீட்டுல தான் இருக்கோம். எங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கணும். ஸ்கூலுக்கு வேற போகும். யூனிஃபார்ம் கூட இன்னும் வாங்கல. எங்க அம்மா வேற அதை கட்டி போயிட்டாங்க.